ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். கோதுமை ரேஷனில் வாங்கினது இருந்துச்சு, அதை கழுவி காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுக்காக காரக்குழம்பு எடுத்துருந்தேன். கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு அது குழம்பு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு கருவாடு வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு ஊர்லேருந்து. அதான் சரி, அதை லைட்டாக கிரேவி மாதிரி தொக்கு அந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கருவாடு இந்த முள்ளாக ஒரு மாதிரியாக செதிலாக இருக்கும். அதனால் தோலெல்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தோலை உரிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை நான் செய்த வேலைகள் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பாத்திரம் நிறையா கிடந்துச்சு, அதுவும் அப்படியே கையோடு விளக்கி கழுவிட்டு குழம்பு தான் நம்ம ஷார்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு இருந்தது. கத்திரிக்காய், பூண்டு, அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே போட்டு செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. காலையில் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். இனிமேல் தான் நான் சாப்பிடணும். எல்லோரும் சாப்பிட்டாங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையாவே செஞ்சுருந்தேன். மதியானம் பசங்க தொட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு. அப்புறம் கருவாடு தொக்கு செய்கிறது தான் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய், சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே மொத்தமாக போட்டு வதக்கி விட்டுக்கணும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா கருவாட்டில் இருக்கிறதுனால சும்மா லைட்டாக போட்டால் போதும். பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட பார்த்து போட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புக்கு எப்போயுமே யூஸ் பண்ணுவேன், அந்த மிளகாத்தூள் தான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம். வெங்காயம் நம்ம ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க தேவை. ஆனால் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இதாக இருக்கணும், தொக்கு மாதிரி லைட்டாக இருக்கணும். அதுக்காக தான். நம்ம வீட்டில் எங்கே உட்காந்தாலுமே ஒரே இரைச்சல், வண்டி சவுண்டாக தான் இருக்குது. அப்புறம் கருவாடுலாம் சமைச்சதுக்கப்புறம் கிச்சனும் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, எண்ணெய் பிசுக்கா. அதனால் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். அவ்வளோதான், கருவாடு ரெடி ஆயிருச்சு. அப்புறம் கிச்சன் இந்த சைடு இருக்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல அந்த சைடு க்ளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து அங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தொடச்சி முடிச்சுட்டு எறும்பு சாப்பீஸ் தான் போட்டு விட்டுறலாம், இல்லைன்னா ஃபுல்லாக எறும்பு சாப்பாட்டிலலாம் ஏறிக்குது. அதனால் அவுட்டரில் ஃபுல்லாக எறும்பு சாப்பீஸ் போட்டு விட்டுறலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த சைடு இருந்ததெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு கீழே எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம், அந்த அரிசி மாவு. அந்த இதில் தான் ஒரு பீஸ் எடுத்து கரைச்சிட்டு கோலம் போட்டுட்ருக்கேன்.
எவ்வளோ கோலங்கள் இருந்தாலும் கரெக்டாக வர்றது தாமரை, ஸ்டார் கோலம் இந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு வருது. கார்னருக்கு கார்னர் வந்து சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளோதான், அடுப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு அழகா. இதுக்கப்புறம் ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறமேல் ரெஸ்ட்டு தான். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பூனைக்கும் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டுக்கிட்டேன். வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் எனக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.